இந்த இடத்துக்கு குரு பகவான் வரார், 1ஆம் இடத்துலேருந்து 12வது இடத்து வரைக்கும் வந்தால் என்னென்ன பலன் அப்படின்ட்டு. இவங்க 3 பேருக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது. ஒவ்வொருவருக்குன்னு ஒரு ஜாதகம் உண்டு. அந்த ஜாதகத்தில் குரு எட்டாவது இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத அவசியம் பார்க்கணும். குரு பயிற்சி வர்றதே, குரு பகவான் வந்து 8வது இடத்துக்கு வந்துட்டாரே, 4வது இடத்துக்கு வந்துட்டாரே, நமக்கு கஷ்டம் இருக்குமோ, நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து தோத்துட்டே இருப்போமா, நம்மளால் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மனவர். குருவருள் இல்லையே திருவருள் இல்லை, குரு பார்த்தால் கோடி நன்மை. தட்சிணாமூர்த்திக்கும் இந்த குரு பயிற்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாமி செல்வ கணேஷ் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சாமி. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பயிற்சியோட பலன்களை தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சாமி, குரு பயிற்சினா என்ன? குரு பயிற்சியை பத்தி விவரமா சொல்லுங்க சாமி. ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. பரமேஸ்வருடைய பரிபூர்ண அனுகிரகம். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நவகிரகங்களில் வரக்கூடிய குரு பகவான் பயிற்சி அடையக்கூடியது. பொதுவாகவே எல்லா கிரகங்களும் பயிற்சி அடையும். சந்திரன் வந்து 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். ரொம்ப அதிவேகமாக ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார். அதுபோல் குரு பகவான் 1.25 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1.25 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார். இதுதான் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பயிற்சி உண்டு. சனீஸ்வர பகவான், சனி பகவான் எடுத்தோம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும். எல்லா கிரகங்களுக்கும் எப்படி பயிற்சி உண்டோ, மற்ற கிரகங்களை விட குரு பயிற்சி அதீதமான வீரியத்தை கொண்டது. முடியாத காலம், கஷ்டகாலம்னு சொல்லக்கூடிய நேரங்களில் கூட குரு பயிற்சி ஒருத்தருக்கு சாதகமாக இருக்குது, குரு பகவான் அனுகிரகம் பண்ணுறார். ஒரு உதாரணத்துக்கு எல்லாருமே சொல்லுவா, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்ட்டு. குரு பகவான் நமக்கு துணை நிற்கிறார் அப்படின்னா கஷ்டகாலங்கள் கூட ரொம்ப சந்தோஷமான காலமாக நமக்கு மாறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் குரு பயிற்சி. சிறப்பு சாமி. அப்படியே குரு பயிற்சியோட பலன்களை பத்தி ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்லுங்க சாமி. பொதுவாக குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே நல்லதை கொடுக்கக்கூடியது. இருந்தாலும் அர்த்தாஷ்டமம்னு சொல்லக்கூடிய 4, அஷ்டமம்னு சொல்லக்கூடிய 8, இந்த 2 இடங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமான காலத்தை கொடுக்கக்கூடியது. முதல்ல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டேன். இருந்தாலும் எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு சதவீத பலன்கள், என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு இந்த தடவை ஜென்ம குருவாக வரக்கூடியது கடகராசிக்கு. இந்த ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசியில் உச்சம் பெறுறார். அதனால் எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் அவளுக்கு இருக்காது. எல்லா விதமான சுக போகங்களையும் அவள் அனுபவிப்பாள். ஒரு சில ஜென்மஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். அதெல்லாம் குரு வழிபாடுனால சுலபமாக தீர்த்து கொள்ளலாம். பெரிய அளவில் அவளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்தது பார்த்தேன்னா மிதுனம், அவங்களுக்கு தான் 2ல் குரு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்கும் பெரிய அளவில் எந்த தோஷங்களும் இருக்காது. குடும்ப வாக்ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். குரு பகவானுடைய அனுகிரகத்தினால அவர்களுக்கும் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் நற்பலன்கள் கிடைக்கணும். சில விரயங்கள் இருக்கும், அதை சுப விரயமாக அமைச்சுண்டு அவள் நல்லதையெல்லாம் பெறணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ல் குரு. இந்த 3ல் குருன்னு சொல்லக்கூடியது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வெற்றியானது இருக்கும். எல்லாரும் பயமுறுத்துவாங்க, இந்த நேரத்துக்கு எதையும் ஆரம்பிக்காதீங்க, ஏதாவது தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. முயற்சி திருவினையாக்கும். நிச்சயமாக 3ஆம் இடம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது, அவர்கள் முயன்றார்கள் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான். மேஷ ராசிக்கு ரொம்ப முக்கியமான ராசி, முதல் ராசி. ஏன் தலைக்கீழே வந்துட்டுருக்கோம் கடகத்துலேருந்து அப்படின்னா, இந்த 1, 2, 3, 4 அப்படிங்கிற ஸ்தானம் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். மேஷராசி 4வது இடத்துல குரு. அவர்களுக்கு ஏற்கனவே மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் போயின்னு இருந்திருக்கும். இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டமான காலத்தில் இருந்திருப்பாங்க. இந்த 4ஆம் இடம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவோம். இந்த குருனால் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் இந்த 4ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவானுடைய தாக்கத்தை இல்லாமல் பண்ணும். இந்த 7.5 வருஷ காலங்கள், அதுவும் குறிப்பாக இந்த முதல் 2.5 வருஷ காலங்கள் ரொம்ப கடுமையான தோஷங்கள், அதில் அவங்க சந்திக்கக்கூடாத விஷயங்கள்லாம் சந்திப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை இந்த குரு பயிற்சி மாற்றும். இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னாப்புல இவர்களுக்கும் விரயங்கள் கொடுக்கும். அது சுப விரயங்களமாக ஒரு சொத்து வாங்கிறது, ஒரு நகை வாங்கிறது, அல்லது ஒரு வாகனம் வாங்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் தங்களுடைய விரயத்தை ஏற்படுத்திட்டு அதால் கஷ்டமடைந்து இந்த 4ஆம் இடம் குருவை வந்து அவங்க சமாளிக்கலாம். இப்படியே இந்த முதல் 4 ராசி போயிடுது. கடகத்துக்கு அந்தண்ட வருவோம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. 12ஆம் இடம் குரு அப்படின்னா குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அவங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராது.
தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 30% 40% பலன்கள் தான் இருக்கும். அவங்களுக்கு சனி பகவானால் எந்த தாக்கமும் கிடையாது, மற்ற எந்த தோஷங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே இந்த குரு பயிற்சி அவங்க கடக்கலாம். குரு பகவானுடைய வழிபாடோட நான் மறுபடியும் சொல்கிறேன், நன்னா இருக்குது நன்னா இல்லை அப்படிங்கிறத தாண்டி அனைவரும் குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அதுக்கு நல்லதொரு உதாரணம் கன்னிராசி. கன்னிராசிக்கு 11ல் குரு. இந்த 11 குரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு பகவான் 11வது இடத்துக்கு வரப்போ நமக்கு வெளிநாட்டு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். நிறையா விரயம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி விரயமாக இல்லாமல் லாபத்தில் ஒரு சொத்து வாங்குறதுக்கோ ஒரு நகை வாங்குறதுக்கோ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கோ ஒரு பிராப்தத்தை கொடுக்குறார். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த நினைக்கக்கூடிய அத்தனையும் செய்ய வச்சு நம்மளை சந்தோஷம் அடைய வைக்கிறார் இந்த 11 குரு அப்படின்ட்டு. அதுக்காக அவள் குரு வழிபாடு பண்ண வேண்டாமா அப்படின்னா நிச்சயமாக பண்ணணும். அதுக்கு உதாரணமாக தான் இந்த கன்னிராசியை சொல்கிறேன். கன்னிராசிக்கு ரொம்ப அற்புதமான பொற்காலம். அவங்க நினைக்கக்கூடிய வேலை கிடைக்கும், நினைக்கக்கூடிய உத்தியோகம் கிடைக்கும். படிப்பவர்களாக இருந்தால் இருக்கக்கூடிய எல்லாரையும் தாண்டி அவங்க முதன்மை மாணவர்களாக தெரிச்சு பெறுவாங்க. எல்லா விதமான விஷயத்திலையும் அவர்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக உண்டாகும். அதுக்கு அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு 10ல் குரு. 10ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் பயமுத்துவாங்க, பதவி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதவி போகும் அல்லது உத்தியோகம் மாறும் அப்படிங்கிறத நினச்சி பயப்பட வேண்டாம். சில பேருக்கு இதே பதவியாகப்பட்டது தன்னுடைய உத்தியோகம் இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறும்போது இன்னும் பெட்டர் பொசிஷன் கிடைக்கலாம், நல்ல இடமா கிடைக்கும். குரு வழிபாடு செய்து அவர்கள் இந்த உத்தியோகமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் 10 நாள் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தசமஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த தசமஸ்தானம் அப்படிங்கிறது பாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு பலருடைய கருத்து. அப்படி கிடையாது. குரு வழிபாடோட இவர்கள் அந்த பாதகத்திலேருந்து மீண்டு குருவினுடைய அனுகிரகத்தால் நிறைய நல்ல விஷயத்தையும் பெறலாம். அடுத்தது விருச்சிக ராசி. இவங்களுக்கு 9ல் குரு. கன்னிராசிக்கு தான் 11ல் குரு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதை காட்டிலும் ஒரு படி மேலாக இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்கு 9ல் குரு அப்படின்னா நிறைய நம்ம கேள்வியே பட்டிருப்போம். குரு பகவான் வரக்கூடிய இடங்கள்லேயே ரொம்ப விசேஷமான இடம் 9ல் குரு. 9ல் குருவும் நமக்கு நிறைய நன்மை கொடுக்குறார். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அந்த காலத்தில் கல்யாணம் ஆகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவர்களுக்கு உரிய நேரத்தில் குழந்தை பிறக்கும். நிறையா வீடு வாகனம் வஸ்து வாகனங்கள் வெளிநாட்டு வாய்ப்பு, உத்தியோகத்தில் ஒரு படி மேலான இடத்துக்கு செல்லக்கூடியது. சாதாரணமாக ஒரு வேலையாட்களாக இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் மேனேஜராக உட்காரக்கூடிய ஒரு சான்ஸ், எல்லாத்துலேயுமே ஒரு உயர்நிலை நமக்கு இந்த 9வது இடத்துல விருச்சிக ராசி பக்தர்களுக்கு கிடைக்கிறது. தனுசு ராசி 8ல் குரு. முதல்ல ஆரம்பிக்கிறச்சே சொல்லிட்டேன், குரு பயிற்சி 4, 8 கொஞ்சம் கடினமான இடங்கள் அப்படின்ட்டு. அஷ்டமஸ்தானம் அப்படின்னு பேர். இருக்கிறதுலையே கடினமான நிலை பெறக்கூடியவர்கள் இந்த தனுர் ராசி பக்தர்கள். அவசியம் குரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இவர்களுக்கு தான். அஷ்டம குரு அப்படின்னா சில கஷ்டங்களை நமக்கு கொடுப்பார். எல்லா கிரகங்களும் அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு வரும். என்னென்ன கிரகங்கள் வருதோ அதற்கேற்றவாறு பலன்களை கொடுக்கும். குரு சௌபாகியகாரகன், எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடாது. அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும். அதை கடந்து இந்த குரு பயிற்சி காலத்தில் எல்லா விதமான சௌபாகியத்தையும் நம்ம பெறணும் அப்படின்னா குரு வழிபாடு அப்படிங்கிறது அவசியம். இந்த ஓராண்டு காலம் அவர்கள் இதை குரு வழிபாடோடு கடந்து செல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு 7ல் குரு. சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்தமஸ்தானம் அப்படின்னா நிறைய சத்விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், நல்ல விஷயங்களை தேடி போய் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுக்கு அதுக்கான எந்த விதமான பலன்களும் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த பலன்கள்லாம் இப்போ கிடைக்கும். அவங்க நினச்சி பார்க்காத பலன்கள், சுப பலன்கள் இப்போது அவங்களுக்கு கிடைக்கும். கஷ்டங்கள் ஒரு புறம் இருந்தாலும் பரிகாரத்தோடு குரு பகவானை வழிபாடு செய்து இந்த 7ஆம் இடம் குருன்னு சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் எல்லா விதமான நல்ல பலன்களையும் அவர்கள் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கும்பராசி 6ல் குரு. ரொம்ப கடினமான ஸ்தானம். எப்படி 4, 8 சொல்கிறோமோ, இந்த அர்த்தாஷ்டமம்னு சொல்லக்கூடியது 4, 8 அஷ்டமஸ்தானம். அதே போல் இந்த 6ஆம் இடம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எல்லா விதமான இன்னல்களையும் கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னா எல்லா தடைகளும் ஏற்படும். நம்ம அதை செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயமாகவே இருந்தால் கூட அதை தடைப்பட்டு நிற்கும். நம்ம கூட இருக்கிறவங்களோ நமக்கு எதிராக இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது நடைபெறாதவாறு இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அந்த விஷயத்தை தடுப்பாங்க. இது மாதிரி இன்னும் பல இன்னல்களை அவங்க சந்திக்கணும். குரு வழிபாடு மிக மிக அவசியம். 6ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய தோஷங்களை குரு பகவானுடைய வழிபாடால் அவங்க அதுலேருந்து வெளியே வந்து எல்லா விதமான நல்ல பலன்களையும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா மீனராசி 5ல் குரு. 5 என்று சொல்லக்கூடியது எல்லா விதமான பாக்கியஸ்தானம். குரு பகவானும் பாக்கியக்காரகன் இல்லையா, முதலே சொல்லிட்டேன். எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்குறாரு. குரு இன்னது தான் கொடுப்பாருன்னு இல்லை, ஒரு குரு பலன் வந்தால் தான் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் அமையும். குரு பலன் வரக்கூடிய காலங்களில் தான் எல்லா விதமான
நல்லவையும் நம்ம கேட்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்காத எல்லா விதமான நன்மையும் நமக்கு வந்து சேருது. அப்படி இந்த 5ஆம் இடம் பாக்யஸ்தானம், அந்த பாக்யக்காரகனே வரார், குரு பகவானே வரார். நம்ம கேட்கக்கூடிய எல்லா விதமான சத்விஷயங்களும் கிடைக்கும். நல்ல அதிகமான ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய ஒரு பிராப்தம், வேலை செஞ்சுட்டே படிக்கக்கூடிய ஒரு பிராப்தம், வேலையில் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை. இப்போ தான் வந்திருப்பாங்க, புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு அப்போ தான் ஒரு உத்தியோகத்துக்கு போகலான்னு இருப்பாங்க. உள்ளே வரும்போதே அந்த ஃப்ரெஷருங்கிற எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறத விட நல்ல இடத்துல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த பாக்யஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால இருக்குது. முன்பு கூறிய வண்ணம் இது வந்து பொதுவான ஸ்தான பலன்கள். இந்த இடத்துக்கு குரு பகவான் வரார், 1ஆம் இடத்துலேருந்து 12ஆவது இடத்து வரைக்கும் வந்தால் என்னென்ன பலன் அப்படின்ட்டு கண்ணை மூடின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பாக்யஸ்தானம் 5ஆவது இடத்துல மீன ராசிக்காக இருக்கட்டும், அல்லது விருச்சிக ராசி 9ஆவது இடம் இருக்கட்டும், 11ஆவது இடத்துல கன்னி ராசி, இவங்க 3 பேருக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் இது வந்து பொதுவான பலன். ஒவ்வொருவருக்குன்னு ஒரு ஜாதகம் உண்டு. அந்த ஜாதகத்தில் குரு எத்தாவது இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத அவசியம் பார்க்கணும். அதற்கேற்றாற் போல தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் அமையும். அதை தாண்டி குரு பயிற்சி வர்றதே, குரு பகவான் வந்து 8ஆவது இடத்துக்கு வந்துட்டாரே, 4ஆவது இடத்துக்கு வந்துட்டாரே, நமக்கு கஷ்டம் இருக்குமோ, நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து தோத்துட்டே இருப்போமா, நம்மளால் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மன வருத்தம் யாருக்கும் வேண்டாம். குருவை யார் வழிபாடு செய்கின்றார்களோ, ஏற்கனவே சொன்னாப்புல குருவருள் இல்லையே திருவருள் இல்லை, குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவை வழிபாடு பண்ணோன்னா போதும், அவர் நம்மளை சிஷ்யனாக எடுத்துட்டு நமக்கு எல்லா விதமான அனுகிரகம் பண்ணுறார். ஏன்னா அவர் பேர்லேயே குருன்னு இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமும் இருக்கும். ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி க்ஷேத்திரத்தில் போய் குரு வழிபாடு பண்ணுறாங்க. குரு பயிற்சி காலங்களில் ரொம்ப முக்கியமாக இந்த குரு வழிபாடு அங்கே நடக்கிறது. எல்லா கோயில்லையுமே தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனையோ அபிஷேக ஆராதனைகளோ அதெல்லாம் பண்ணுறாங்க. குரு பெயர்ச்சி என்பது நவக்கிரக குருவுக்கு தான் செய்யணும். பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. தட்சிணாமூர்த்திக்கும் இந்த குரு பயிற்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சம், அவருடைய ஒரு ரூபம். தெற்கு நோக்கி அமர்ந்த பெருமான், ஆலமரக் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவாக இருந்து நமக்கு உபதேசிக்கிறார், எல்லா விதமான நன்மையும் கொடுக்குறார் சுவாமி. பரமேஸ்வரனை வழிபாடு செய்தால் நவக்கிரகங்களுடைய தோஷங்களும் போகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் நமக்கு சொல்கிற உண்மையினாலும், இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் நம்ம வழிபடக்கூடிய குரு பகவான் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஆலயத்துக்கு போனாலும் நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபாடு செய்து இந்த தோஷங்கள்லாம் இல்லாமல் குருவினுடைய அனுகிரகத்தோடு இந்த குரு பெயர்ச்சியை அணுகுவோம். யாருக்கும் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் திட்டைன்னு சொல்லுவாங்க, குரு பகவானுடைய க்ஷேத்திரம். எல்லாரும் ஆலங்குடிய நாளடைவில் இப்போ வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்தலம் திட்டைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். நம்ம ஊர் பக்கம் கும்பகோணம் பக்கம் தான் அதுவும் இருக்குது. எல்லாரும் இந்த திட்டை க்ஷேத்திரத்துக்கு போய் முடிஞ்ச அளவு மேஷம் முதல் மீனராசி வரை அனைத்து ராசியில் இருக்கக்கூடிய பக்தர்களும் குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கக்கூடாது, குரு பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும், குருவினுடைய பார்வை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி. இப்போ பரிகார பலன்களை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த ராசினர் என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க சாமி. பொதுவாக எல்லாருமே பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் முக்கியமாக பரிகாரம் செய்தே ஆகணும்னு சொல்லக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி முதல்ல, அதே போல் சிம்ம ராசி, கும்பராசி. ஏன் இவர்கள் மட்டும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, நிச்சயமாக பரிகாரம் செய்தாதான் இந்த நல்ல பலன்கள் அவளுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி பக்தர்களும் பரிகாரம் செய்து கொள்வது அவசியம். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இப்போ சொன்னாப்புல தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறதும், சுவாமிக்கு தட்சிணாமூர்த்திக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறதும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் ஆலயத்திலே வாங்கி கொடுத்து, மஞ்சள் புஷ்பம், சுவாமிக்கு எல்லாமே மஞ்சள் தான், குரு பகவானுக்கு ஸ்வர்ணம்னு சொல்லுவாங்க, தங்க நிறத்தாலான எல்லா விதமான விஷயங்களும் அவருக்கு சேரும். மஞ்சள் நிற புஷ்பம் அவருக்கு அலங்காரம் செய்து, மஞ்சள் புஷ்பத்தினால அர்ச்சனை செய்து நம்மால் இயன்ற தானங்கள் கொடுக்கலாம். கொண்டக்கடலையில் சுவாமிக்கு உரிய தானியம், நவக்கிரகங்களுக்கும் நவதானியம் சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவானுடையது கொண்டக்கடலை. கொண்டக்கடலையில் சுண்டல் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்மால் இந்த ராசிக்காரர்கள், இப்போ பரிகாரம் சொன்ன ராசிக்காரர்கள் அவர்களுடைய கைகளால் குறைந்தபட்சம் 11 பேர்லேருந்து அவர்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம். இந்த கொண்டக்கடலை கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுடைய தோஷங்கள் தாக்கங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கும், குருவருள் நமக்கு கிடைக்கும்.
இதுதான் அவர்களுக்கு உண்டான பரிகாரம். மிக முக்கியமான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திட்டை க்ஷேத்திரத்தில் நேரடியாக அந்த குரு க்ஷேத்திரத்துக்கு போய் சுவாமியை தரிசித்து குரு அருள் பெறணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி சாமி, தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி சாமி.